ஹலோ கைஸ், ஐபிஎல் தொடர் 2024 உடைய முதல் அரையிறுதிப் போட்டி நேற்று இரவு அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருந்தாங்க. முதலாவதாக களம் கண்ட ஹைதராபாத் அணி 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க. அதிகபட்சமாக ராகுல் திரிபாதி 55 ரன்களை விளாசியிருந்தார். கேகேஆர் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க. பின்னர் 160 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய கேகேஆர் அணி 13.4 ஓவர்களில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. கொல்கத்தா அணி தரப்பிலிருந்து ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் அரை சதம் விளாசியிருந்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடர் 2024 உடைய முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு நேற்றைக்கு கொல்கத்தா அணி தேர்வாகியிருந்தாங்க. மேலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இடையேயான எலிமினேட்டர் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஐபிஎல் தொடரிலேயே மிகவும் வெற்றிகரமான அணியான மும்பை, சென்னை போன்ற அணிகள் கூட இந்த அளவுக்கு வெற்றி பெற்றால் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா ஏதோ கோப்பையே ஜெயித்த மாதிரி பிளே ஆஃப் லீக் போன்ற போட்டியில் கூட வெற்றி பெற்றால் மிகவும் ஆட்டிடியூட் காமிப்பாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நடைபெற்ற சென்னை மற்றும் ஆர்சிபிக்கு இடையான போட்டியில் MS தோனி கை குலுக்க கூட வராமல் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருந்தார். இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா தற்போது வரையிலும் ஆர்சிபி அணி ஒரு முறை கூட கோப்பை வென்றதில்லைன்னு கௌதம் கம்பீர் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். இது பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகவும் கான்ட்ரவர்சியான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அகமதாபாத் மைதானத்தில் எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 7வது போட்டியை இந்த வருடம் வெற்றி பெறுவாங்களா, அல்லது கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரியே ஆர்சிபி அணி தோல்வி அடைஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்களா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.